ஹாய் சில குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நேத்து ஒரு கமெண்ட் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. "ஏம்மா நீ எங்கம்மா போன இத்தன நாளா? உன்ன ரொம்ப ரொம்ப தேடிட்டு இருந்தேம்மா. ஐ மிஸ் யூம்மா" அப்படின்னு சொன்னாங்க. அக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு எல்லாருமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி என்னடா இப்படி ஒவ்வொரு கமெண்ட்ட சொல்றாள்ன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் என்னுடைய பல வருஷ கனவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ அதனால எனக்கு இவங்கலாம் பேசும்போது என்னையும் அறியாம ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்படி சொல்றது? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ யாராவது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உதவி செய்யுங்க. ஆனா மறந்தும் கூட இவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. "என்னம்மா டாபிக்கே இந்த அழகுல இருக்கே! நீ என்னத்த தான் சொல்ல வர?" அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. பட் நிஜமா தாங்க சொல்றேன். ஏன்னா நம்ம உதவி செய்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதாவது அந்த உதவி வந்து யாருக்கு செய்றோம், அவங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில வந்து கரெக்டான டைம்ல அது வந்து உள்ள போகுதா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதத்தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். அ எப்பவும் போல தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே அப்படியே என் வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இது புதுசா இருக்கு. எல்லாருக்கும் உதவி செய்யுன்னு தானே சொல்லுவாங்க. இவங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. காரணம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து பழகிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு உதவி செய்றது தான். பட் அந்த உதவிய யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் செய்யணும். சும்மா எல்லாருக்கும் "ஏன் நான் உதவி செய்றேன்ப்பா வாங்கப்பா" அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மள நாய் கூட மதிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மள நாய் கூட மதிக்காது. எந்த நேரத்தில எப்போ உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும்னு ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாருமே உதவுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? சும்மா எல்லாருக்கும் நானும் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனா கஷ்டம் நமக்கு மட்டும் இல்ல 2 பேருக்கு தான். அது எப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் அட்டை சோம்பேறி. அட்டை சோம்பேறினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க மகா அட்டை சோம்பேறி. இவங்களுக்கு வந்து மறந்தும் கூட நம்ம உதவி செய்யவே கூடாது. ஏன்னா, இவங்க எதுக்குமே லாய்க்கே இல்லாதவங்கன்னே சொல்லிறலாம். "என்னம்மா இப்படி சொல்ற?" அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா, இவங்க முன்னேறவும் மாட்டாங்க. முன்னேறணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் பேசியே கெடுத்து விடுவாங்க. ஓகேவா? முன்னேறணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவங்களலாம் எப்படி பேசுவாங்கன்னா, "டேய் இது என்னடா வேலை? இத விட உனக்கு பெரிய வேலை நான் சொல்லி தரேன்டான்னு" சொல்லிட்டு இத சரத்குமார் வடிவேல பார்த்து இந்த மாரி, "இத விட வாடா" அப்படிங்கிற மாரி, "ஓ! அப்ப நீ என் கூட வாடா, நான் ஒளிமயமான எதிர்காலத்த உனக்கு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாரி சொல்லுவாங்க. அப்ப வடிவேலு சொல்லுவாங்க தெரியுமா? "இத விட வாடா" அப்படிங்கிற மாரி தாங்க இது இருக்கும். ஸோ அவங்க என்னன்னா, இந்த அட்டை சோம்பேறிங்க தான் தானும் முன்னேற மாட்டாங்க. கூட இருக்கிறவனே முன்னேற விடவும் மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில மனிதங்க வந்து உதவி செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறாங்க. ஏன்னா லைஃப் அவங்களுக்கு எதையாவது ஒரு பாடத்த கத்துக் குடுக்கறதுக்குன்ட்டு வரும். பட் நம்ம இந்த குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஓடி போய் என்ன செய்யணும், "டேய் நான் இருக்கேன்டா, நான் ஹெல்ப் பண்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். உடனே அந்த அட்டை சோம்பேறிகள் என்ன பண்ணும், "ஏய் நமக்கு ஒரு இளிச்சவாயன் சிக்கிட்டான்டா, இவன வச்சே நம்ம பால கறந்துரலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வச்சே கறந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணவே கூடாது. ஏன்னா உண்மையா கஷ்டப்படுற ஒருத்தருக்கும், எதையுமே செய்ய மறுக்கிற ஒருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்கு தெரியுமா? அதான் பெரிய வித்தியாசம் என்னது இருக்கு தெரியுமா? நீங்க காட்டுற உதவி, நீங்க குடுக்குற கை மாதிரி தான். கைய புடிச்சு மேல வர்றதும், நம்ம கைய குடுக்குறவங்களையே புடிச்சு கீழ தள்ளி விடுறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா? அட்டை சோம்பேறிகள்லாம் அப்படித்தான். இவங்க வந்து நம்ம கைய புடிச்சு மேல ஏற மாட்டாங்க. நம்மளையும் புடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ, அதனால இந்த மாரி உள்ளவங்களுக்கு நீங்க குடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அவங்களே ஒரு ரீசன், எக்ஸ்கியூஸும் ஒரு சரியான காரணம் வேற வச்சிருப்பாங்க. "டேய் இதுக்காக தான்டா என்னால இந்த வேலை பார்க்கவே முடியலடா. இல்லன்னா நான் இது எப்படிலாம் வந்திருப்பேன் தெரியுமா?" அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு காரணம் வேற சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லன்னு சொல்லுவாங்க. பட் யாரும் யாரோட பாரத்தையும் சுமக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னுடைய கேட்டகரியாவே தான் இருக்கீங்க. "என்னம்மாடா நீ?" அப்படிங்கிற மாரி என்ன மாரியே இருக்கீங்க. எப்படின்னா போய் ஓடி ஓடி உதவி செய்ய வேண்டியது, அப்புறம் வந்து கேவலப்பட்டு வந்து நிக்க வேண்டியது. நான்லாம் இந்த மாரிலாம் நெறைய செருப்படி வாங்கியிருக்கேன். அத வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாரும் யாருடைய பாரத்தையுமே சுமக்க முடியாது. அவங்க தான் சுமக்கணும். நாம போய் உதவ நெனச்சோன்னா, அவங்களால சொந்த கால்ல நிக்கவே மாட்டாங்க. சும்மாவே நிக்க மாட்டாங்க. இல்ல நம்ம போய் உதவுனா சுத்தமா நிக்க முடியாது. தன்னம்பிக்கையும், நம்மளால என்னதான் முடியும்னு நெனைக்கிற அந்த தருணத்தையும் நாம தட்டி பறிக்கிறோம். ஸோ ஃப்ரீயா விடுங்க. அது எப்படி சொல்றது? அவங்களே பட்டு திருந்தி எந்திக்கட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம வந்து போய் உதவுவோம். ஓகேவா? பாயிண்ட். திமிரு புடிச்சவங்க. இவங்க எப்படின்னா, இவங்கள விட்டா வேற உலகத்துல ஆளே இல்லங்கிற மாரியும், தனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாரி திமிரா இருப்பாங்க. இந்த திமிரு புடிச்சவங்கள பார்க்கும்போதே நம்ம ஒரு ஸ்டெப் இல்ல 10 ஸ்டெப் தள்ளி நிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? "ஏய் வேண்டாப்பா பாவம் அவன் வாய் பேச்சு தான் இருக்குமே தவிர மத்தபடி நல்ல பிள்ளை" அப்படிங்கிற மாரி நம்ம ஓவரா சீன போட்டு நம்ம போய் உதவி செய்ய போவோம். பட் அப்படிலாம் செய்யாதீங்க. இவங்களுக்கு நம்ம உதவி தேவையே இருக்காது. உங்க மூலமா தேவை. அவங்க என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும். இந்த மாதிரி உள்ளவங்க தன்னோட தவறையும் ஒத்துக்க மாட்டாங்க. நாம ஏதாச்சும் சொன்னா, நம்மள தான் தப்பு தப்பா கிண்டல் பண்ணி வேற பேசுவாங்க. நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். உண்மையிலேயே அப்படித்தான். நம்ம வந்து உடனேலாம் புரிஞ்சுக்க மாட்டோம். அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கும்போது நம்மளும் பல்ல காட்டிக்கிட்டு தான் நின்றுப்போம் அந்த இடத்துல. ஸோ, அந்த இடத்துலருந்து நீங்க தூர நவுண்டுருங்க. இந்த திமிரு புடிச்சவங்களுக்கு நீங்க உதவணுங்கிற அவசியமே இல்ல.
இவங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவியே தேவைப்படாது. தன்னால பட்டு திருந்துனா மட்டும்தான் தேவைப்படும். நாம கண்டிப்பா கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். ஏன்னா, அவங்க பட்டு திருந்தி எந்திக்கிற வரைக்கும் நீ தூர நவுண்டுட்டன்னா, இதுவே நம்ம செய்ற மிகப்பெரிய உதவின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த மாரி உள்ள ஆள்களுக்கெல்லாம் அதிகமா வந்து திமிரு மட்டும் தான் இருக்கும். இந்த திமிர வச்சு எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். அதாவது சொல்லுவாங்கல்ல, வாய்ட்டே வடை சுடுறது, வாய் சவாடல் விடுறது, இது எல்லாமே இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ, இவங்களுக்கு நீங்க உதவி செய்யாம இருக்கிறது பெஸ்ட்டு. 3வது தெரிஞ்சே தப்பு பண்றவங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்புப்பா. ஏன் இப்படி சொல்றேன்னா, நாமும் மனுசங்க தானே! உண்ம தானே! நாமளும் மனுசங்க தான். ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுவோம். பட் இவங்க கொஞ்சம் வேற மாதிரி. வேற மாதிரினா என்னது? தெரிஞ்சே பண்ற ரகம். தெளிவா, கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா தப்பு பண்ணுவாங்க. எப்படி? தெளிவா, கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா தப்பு பண்ணுவாங்க. இவங்க அசால்ட்டா பொய் பேசி மத்தவங்கள ஏமாத்திருவாங்க. நம்மளே இதில ஒரு என்ன சொல்றது? இவங்களோட பொய்யில நம்மளே ஒரு காலத்தில விழுந்தவங்களா தான் இருப்போம். ஸோ அதனால இவங்களுக்கு உதவி பண்ணா, நாமளும் இதுக்கு உடந்து ஆயிருவோம். ஸோ, அதனால இவங்களுக்கு நம்ம யோசிச்சு மட்டும் தான் செய்யணுமே தவிர, இவங்களுக்கு நம்ம உடனே போய் நின்றக்கூடாது. ஏன்னா, இவங்கலாம் தெரிஞ்சே தப்பு பண்ற ஆட்கள். ஸோ, யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா, இவங்க நம்மள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா, அவங்க சொல்ற பொய்யில நம்ம உள்ள உழுற அளவுக்கு அப்படி இனிக்க இனிக்க பேசுவாங்க. அதாவது நாக்கு மட்டும் தான் சர்க்கரையா இருக்கும். உள்ள ஃபுல்லா விஷம்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டுருக்கீங்களா? இல்லையான்னு எனக்கு தெரியல. எங்க ஊர் சைடுல அத சொல்லுவாங்க. வாயில தான் சர்க்கரை, உள்ள பார்த்தா விஷம் தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாரி உள்ள கேரக்டருங்கலாம் இவங்க. இவங்களுக்கு போய் தப்பி தவறி கூட நீங்க போய் உதவி செஞ்சிடவே செஞ்சிராதீங்க. 4வது திருத்தவே முடியாத மனுஷங்க, அதாவது முட்டாள்கள். இதில முட்டாள்ங்கிறது இவங்க திரும்ப திரும்ப அதே தப்ப தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, யாரோட அட்வைஸையும் காது குடுத்து கூட கேட்க மாட்டாங்க. "அங்க போகாதடா, பள்ளம் இருக்குடா" அப்படின்னா செம்பரியாட்ட கூட்டம் மாரி கரெக்ட்டா அதில போய் விழுந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் விழாம, அவங்க பின்னாடி வரவங்களையும் சேர்த்து விழ வைப்பாங்க. அது அவங்க தான் இவங்க. இவங்கள வந்து எக்காரணத்த கொண்டும் நம்மளால திருத்தவே முடியாது. இதுங்களா திருந்துனா தான் உண்டே தவிர, நம்ம போய் திருத்தன்னு நெனச்சோம்னா, நம்மள தான் பைத்தியக்காரங்கன்னு பட்டம் பேசுவாங்க. ஸோ, அதனால "நீ திருந்தில திருந்தாத கழுதையா போ! எனக்கென்ன" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூர வந்துட்டா மட்டும் தான் நாம எந்திக்க முடியும். ஒரு பள்ளம் இருக்கு. அதில போய் உழாதன்னா, உள்ள உழுந்துட்டு நம்மட்டயே வந்து உசுர வாங்குவாங்க. நம்ம சொல்லும்போது காது குடுத்து கேட்காம, பிரச்சனை வரும்போது நம்மள தேடி ஓடி வருவாங்க. ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லுவோம், "டேய் இந்த வேலைய பார்க்காதடா, இதனால உனக்கு பிரச்சனை தான் வரும். இதுக்குள்ள போகாதடா" அப்படின்னு சொல்லுவோம். "பார்த்துக்கலாம்டா, இதுலலாம் ஒரு பிரச்சனையும் வராதுடான்னு" சொல்லிட்டு, அட அரமண்டலுகளா அடுத்து நம்மட்டயே வந்து நிப்பாங்க. "டேய் இப்படி விழுந்துருச்சுடா, என்னடா பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த மாரி உள்ள ஆட்கள்ட்டலாம் நம்ம உள்ள போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, நமக்கே இங்க 1, 2 பிரச்சனை இல்ல, 1008 பிரச்சனை இருக்கும். எவன் தான் பிரச்சனை இல்லாம இருக்கான்? இந்த 1008ல இது 1009வதா வந்து நிக்கும். ஸோ, அதனால நம்ம கையையும் காலையும் வச்சுட்டு அமைதியா இருந்தாலே போதும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போலாம் நான் அந்த அளவுக்கு நான் உதவி செஞ்சுட்டு, இப்ப அமைதியா கம்முன்னு கிடக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன். இவங்கள காப்பாத்த நெனச்சோன்னு வைங்களேன், அதே பள்ளத்துக்குள்ள நம்மளையும் சேர்த்து தள்ளி விட்டுருவாங்க. அதனால வேண்டாம் விட்டுருவோம். 5வது இவங்க ரொம்ப ரொம்ப மோசக்காரங்கங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப தந்திரக்காரங்க. இவங்க வந்து நரி கூட சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம். நரி வந்து காக்கா வலைய தூக்கிட்டு போயிருக்கும்போது காக்கான்னு கத்து, "நீ உனக்கு வந்து ரொம்ப பாட்டு வந்து அழகா இருக்கு" அப்படிங்கிற மாரிலாம் பேசும் தெரியுமா? அந்த மாரி நம்மட்ட வந்து நல்ல பிள்ளையா உட்காந்து பேசுவாங்க. நமக்கு தான் நல்ல பிள்ளையா பேசுனா உடனே உழுறதாச்சே. செம்ம டேஞ்சர் பெர்சன். இவங்க எப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்மகிட்ட வந்து உதவின்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த நாக்க சுத்தி மூக்க தொடுறது, மூக்க சுத்தி நாக்க தொடுறதுன்னு கேள்விப்பட்டுருக்கீங்களா? அது இவங்களுக்கு மட்டும் தாங்க பொருந்தும். எட்டு தடவ பேசுவாங்க. "டேய் எனக்கு என்ன விட்டா யாருடா இருக்கா? உன்னைய விட்டா எனக்கு உலகத்துல யாருமே கிடையாது. நீ மட்டும் இல்லன்னா நான் இந்நேரம் என்ன ஆயிருப்பேன்? தெருவுல பிச்சை தான் எடுத்திருப்பேன்" அப்படின்னுவாங்க. நம்ம உடனே நெனைப்போம், அப்ப பரவாயில்லையே! நம்மள நம்பி ஒரு ஜீவன் இருக்குதா? அப்ப சரிடா, நான் இருக்கேன்டா உனக்கு. நீ ஏன்டா கவலைப்படுற? அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்றது? நம்ம கையில காத்துல கழுத்துல மூக்குல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி குடுப்போம். அந்த பைத்தியங்க நம்மள வந்து யூஸ் பண்றாங்கங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல வருஷம் கணக்காகும். இதுலலாம் நான் நெறைய செருப்படி வாங்கியிருக்கிறேன். ஏன்னா, அவங்க எவ்வளோ தந்திரமா இருக்காங்கன்னு கூட தெரியாம, நான் போய் விழுந்திருக்கு, நகையெல்லாம் குடுத்துருக்குறோம். ஆனா, குடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, "ஏய் நீ ஹீரோ இல்லடா, நீ ஜீரோ" அப்படிங்கிறது. அவங்க பேசுற பேச்சுல நம்ம ஹீரோ ரேஞ்சுக்கு நம்மள யோசிப்போம் இல்லையா? உடனே நமக்கு அறிவு தான் கொஞ்சம் ட்ராப் ஆயிருமே. ட்ராப் ஆனோனே நம்ம என்ன செய்வோம்? உருகி உருகி ஏன் ஓடி ஓடி போய் கூட உதவி செய்வோம். பட் எப்போ நீங்க அந்த உதவிய ஸ்டாப் பண்றீங்களோ, அப்பந்தான் நமக்கு ஆப்பு ரெடியா இருக்கும். நமக்கு ஆப்பு எடுத்து சொருவ போறான் அப்படிங்கிறது. அதுவரைக்கும் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு இனிக்க இனிக்க பேசுவாங்க. நம்ம உடனே ஹீரோன உடனே நம்ம தான் விழுந்துருவோமே. அந்த விழுகிற கேரக்டர்ல நானும் ஒருத்தியா இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல புத்தி வந்து தெளிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஹீரோவா இருந்தா நம்ம ஜீரோவா இருப்போம். நம்மள ஈஸியா தூக்கி போட்டு நெக்ஸ்ட் ஆள தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆமா, நீங்க எப்போ உங்களோட உதவி இல்ல நீங்க சொல்லி பார்க்குறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டா, இப்ப நீங்க நல்லா யாருக்கோ ஒருத்தர் உதவி செஞ்சுட்டே இருக்கேன்னு வைங்களேன்.
இப்போ என்னால் முடியாடா, என்கிட்ட கையில் காசு இல்லடா, இன்னொரு நாள் தாரேன்னு சொல்லி பாருங்களேன். உங்களை ஈஸியாக தூக்கி போட்டு இன்னொருத்தனை போய் பார்த்து போயிட்டே இருப்பாங்களே தவிர, திருப்பி உங்கள்கிட்ட வந்து டே அன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இருந்தால் தாடா அப்படிங்கிற மாதிரிலாம் வரவே மாட்டாங்க. அந்த போனவங்க தான், அது சும்மா போக மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நம்மளை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் வத்தி வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆட்களை நம்பாதீங்க. இந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத விட கம்முன்னு நம்ம கையையும் காலையும் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது சாலச் சிறந்தது. யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு செய்யுங்கப்பா. எல்லாருமே நம்மளை மாதிரி மடை திறந்த வெள்ளமாக இருக்க மாட்டாங்க. நம்ம தான் மடை திறந்த வெள்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அப்பப்போ மடையை திறந்து தண்ணியை விடுங்களே தவிர மற்ற நேரம்லாம் கொடுக்காதீங்க. தண்ணி கொடுக்காம இருக்கிறதே பெருசுன்னு தான் சொல்லலாம். ஸோ உதவி செய்கிறது பெருசு இல்லை. அது வந்து யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணுன்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா தைரியமாக போய் செய்யுங்க, தாராளமாக போய் செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு குமரு கல்யாணம், அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வந்து நகை போடுறதுக்கு கையில் காசு இல்லை, ஒரு சீர்வரிசை செய்கிறதுக்கு காசு இல்லைன்னா யோசிக்கவே செய்யாதீங்க. கண்டிப்பாக போய் செய்யுங்க. நீங்கள் காசாக செய்யாட்டாலும் பரவாயில்ல, பொருளாக கூட வாங்கி வச்சுருங்க. இது வந்து ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு குடும்பத்தை வந்து காப்பாற்றுறோம். இல்லை அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, என்னால் முடிஞ்சது மாதம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி கொடுக்குறேன்னா தாராளமாக போய் செய்யுங்க. இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யுங்க. ஆனால் யாருக்கு செய்யக்கூடாது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 பேர், இந்த 5 பேருக்கு மட்டும் செய்யாமல் மிச்சம் எல்லாருக்குமே நீங்கள் போய் செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருந்து உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருந்து உங்கள் பரம்பரையே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்க. உங்களோட லைஃப்லேயே நீங்கள் முன்னேறலாம். ஏன்னா நம்ம வந்து தான தர்மம் கொடுக்குறதுல வந்து குறையவே கூடாது. பட் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியணும். இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வாங்கிட்டு அவங்க பாட்டு உட்காந்துப்பாங்களே தவிர இவங்கள வச்சு யாருக்குமே எந்த பிரயோஜனமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ள 5 பேரை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய்மா.